سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, முஸ்லிம் என்றால் யார் என்ற ஒரு வினாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லும் பொழுது, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, முஸ்லிம் என்றால் தன் நாவாலும் கரத்தாலும் பிற முஸ்லிமுக்கு தொல்லை கொடுக்காதவரே முஸ்லிம் என்றார்கள். நல்லோர்களே, இந்த நாவாலும் கரத்தாலும் தொல்லை தருகிற மக்களில் பலரை நாம் பார்க்கிறோம். அநீதமாக பிறரை பேசுவதும் அநீதமாக பிறரை அடிப்பதும் இது போன்றுள்ள நடவடிக்கை மக்களில் பலருக்கு அவர்களது கோபத்தின் காரணமாகவா அல்லது இன்ன பிற விஷயங்களின் காரணமாகவா எதனுடைய அடிப்படையிலாவது அப்படி இருக்குமேயானால் அது முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய லட்சணம் அல்ல, முஸ்லிமுக்கான இலக்கணம் அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். முஸ்லிம் என்றால் யார் என்ற கேள்விக்கு தொழுபவரோ, நோன்பு வைப்பவரோ, ஹஜ்ஜு செய்பவரோ இவர்தான் முஸ்லிம் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல், இஸ்லாமியர்களினுடைய கடமைகளை பேணுகிற, அதாவது நாவாலோ கரத்தாலோ பிற முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடாதவர், தொல்லை கொடுக்காதவர், அவர்தான் முஸ்லிமாக இருக்க முடியும் என்பதை இங்கு தெரியப்படுத்துகிறார்கள். நாவால் கரத்தால் தொல்லை கொடுப்பது என்பது பிறரை திட்டுவது இல்லையா? நாவினால் தொல்லை கொடுப்பது என்பது பிறரை திட்டுவது, அநியாயமாக பேசுவது, அசிங்கமாக பேசுவது, அவதூறு பேசுவது, பழிச்சொற்கள் போடுவது, இதுவெல்லாம் நாவினால் பிறருக்கு தொல்லை கொடுப்பதை சாரும். அதே போல கரத்தினால் தொல்லை கொடுப்பது என்பது பிறரை அடிப்பது, தன் கரத்தால் துன்புறுத்துவது, தன் கரத்தால் அவருக்கு தீமை செய்ய முற்படுவது, கொலை செய்வது, வட்டி வாங்குவது, அதே போல வரதட்சணை வாங்குவது, இதுவும் அதில் கட்டுப்பட்டதுதான். தன் கரத்தினால் பிற முஸ்லிமுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்று சொன்னால், அப்ப இதெல்லாம் செய்வதோடு சேர்த்து இந்த வரதட்சணை என்று சொல்லப்படுகிற டௌரி, இதுவும் பிறரிடத்தில் பெறுதல் என்பது பிற முஸ்லிமுக்கு ஒருவன் கொடுக்கக்கூடிய கரத்தினால் வழங்கும் அது தண்டனையாகும், கரத்தினால் வழங்கும் நோவினையாகும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். கணியத்திற்குரிய நல்லோர்களே, ஒருபுறம் இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் வரதட்சணையிலிருந்து மீண்டு விட்டார்கள் என்ற ஒரு சங்கதி நமக்கு கிடைத்தாலும் கூட, ஒரு நேரத்தில் வரதட்சணையிலே இந்த குடும்பம் மூழ்கி இருந்தது. ஆனால் இப்பொழுது அல்லாஹ் ரசூலினுடைய பயம் ஏற்பட்டு அவர்கள் அதெல்லாம் வேண்டாம் என்று இன்னபிற மக்களுக்கு அவர்கள் அந்த குடும்பத்தினர் திருமணம் செய்து கொடுக்க முன்வந்து விட்டார்கள் என்பது நம்முடைய மனதுக்கு இதமான ஆறுதலான செய்தியாக இருந்தாலும், அதே போல வரதட்சணை நேரடியாக கெட்டு பெறுதல் என்பதிலிருந்து மக்கள் விலகி கொண்டார்கள் என்று நாம் சொன்னாலும், கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இன்னொரு புறம் நாம் பார்க்க வேண்டும். மகர் கொடுத்து திருமணம் செய்யணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லும். அதாவது இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் அல்லாஹ்வின் உத்தரவு, பெருமானாரின் வழிகாட்டல் என்ன? ஒரு பெண்ணை நீ திருமணம் முடித்தால் அவளுக்கு மகர் கொடுக்க வேண்டும். மகர் என்ற மனக்கொடை கொடுத்து அவளை சிறப்புப்படுத்தி கண்ணியப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கை துணைவியாக நீ எடுத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது கூடாது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அப்ப மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்பது அது ரப்பினுடைய உத்தரவு. சரி, இந்த மகர் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது பணமாக இருக்கலாம், இல்லை என்றால் தங்கம் வெள்ளி போன்ற பொருளாக இருக்கலாம், அல்லது இன்ன பிற பொருட்களாக இருக்கலாம், மனிதன் பயன்படுத்துகிற லாபம் பெறுகிற அப்படிப்பட்ட பொருளாக இருக்கலாம். சில சஹாபா பெருமக்கள் தமது தோட்டத்தை மகராக கொடுத்து சில பெண்களை திருமணம் முடித்திருக்கிறார்கள். சில சஹாபா பெருமக்கள் தங்கங்களை வாரி இறைத்து கொடுத்து, தங்கத்தை கொடுத்து திருமணம் முடித்திருக்கிறார்கள். இவை தவிர மணப்பெண் என்பவள் எதை விரும்புவாளோ, இந்த பணம், கரன்சி, தங்கம் வெள்ளி இன்ன பிற பொருட்கள், இவை தவிர அந்த மணப்பெண் மனமுவந்து எதை விரும்புவாளோ அதை கொடுத்து கூட திருமணம் செய்த நிகழ்வுகள் என்பது இஸ்லாத்தில் இருக்கிறது. அப்படியும் கொடுக்கலாம். பாருங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய சஹாபி,
அவர்கள் ஆரம்பத்தில் ஈமான் கொள்ளவில்லை, அதற்கு பிறகுதான் ஈமான் கொண்டார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை அந்த பெண்ணிடத்தில் தெரிவித்த பொழுது அவர்கள் சொன்ன தகவல் என்னவென்றால், நீங்க முஸ்லிம் அல்லாத ஒரு நபராக இருக்கிறீர், நானும் முஸ்லிமாக இருக்கிறேன், ரெண்டு பேருக்கும் திருமண பந்தம் என்பதே எடுபடாது, திருமணம் பந்தம் என்பதே செல்லுபடியாகாது, எப்படி என்னை நீங்கள் திருமணம் செய்ய முற்படுவீர்? ஒருவேளை நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால், அந்த அம்மா சொன்னாங்க, ஃபைன் துஸ்லிம் ஃபதாக மஹரி, நீ முஸ்லிமாகி ஈமான் கொண்டு விட்டால் அதையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன். நீ முஸ்லிமாகி ஈமான் கொண்டால் அதையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன். ஒமா அஸ்அலுக கைரஹு, அது தவிர நான் வேறு எதையும் உன்னிடத்தில் கேட்க மாட்டேன் என்று அவர்கள் சொன்னதற்கு இணங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறு மதத்தை சார்ந்த இணை வைப்பு கூட்டத்தை சார்ந்தவராக இருந்தார். பிறகு இப்படி தெரிந்தவுடன் ஈமான் கொண்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த ஈமானையே மகராக கொடுத்து திருமணம் செய்திருக்கிறார்கள் என்பதை ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு சொல்லுகிற தகவல். அதே போல சில சஹாபாக்கள் குர்ஆனினுடைய சூறாக்களை மகராக கொடுத்தும் திருமணம் செய்த நிகழ்வு உண்டு. ஒண்ணுமே இல்லை. சில குர்ஆனினுடைய சூறாக்களை மரணம் செய்து வைத்திருப்பவர் ஒன்றுமே இல்லாதவர் அல்ல, அவர் ஏழை அல்ல. உலகில் உள்ள செல்வந்தர்களை காட்டிலும் குர்ஆனை இதயத்தில் சுமப்பவர் தான் கோடான கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, ஏப்பா உனக்கு இந்த சூறா தெரியாதா, இந்த சூறா தெரியாதா, இந்த சூறா தெரியாதா? நாயகமே தெரியும் தெரியும் தெரியும். சில சூறாக்களை மனனமாக ஓதி காண்பித்து திருமணம் செய்த நிகழ்வுகளும் இஸ்லாத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நல்லோர்களை நான் சொல்ல வருவது, பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் மஹர் என்ற மணக்கொடை வழங்கி அவர்களை ஒரு உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிறது. மகர் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு மணக்கொடை வழங்க வேண்டும் என்பது இது நீங்கள் போட்ட உத்தரவு, நான் போட்ட உத்தரவு அல்ல. சில பேர் இப்படி கேட்கிறாங்க, ஹஜ்ரத் நான் அந்த பெண்ணை திருமணம் செய்ய போறேன், காலம் முழுவதும் நான் அவளை வைத்து காப்பாற்ற போகிறேன், அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் அவளுக்கு ஒரு தொகை கொடுக்க வேண்டும்? விவரமில்லாத, அதாவது மிகப்பெரிய அறிவாளித்தனமாக கேள்வி கேட்கிறோம் என்று நினைப்பு. நல்லோர்களை மகர் கொடுக்கணும்னு சொல்றது ஒரு நீதிபதி போட்ட ஆர்டர் அல்ல, ஒரு அரசு போட்ட உத்தரவு அல்ல. உலகத்தில் எத்தனை அரசுகள் இருக்கிறதோ எல்லா அரசாங்கங்களுக்கும் தலைமை மன்னனாக இருக்கும் ரப்பினுடைய உத்தரவு இது. நீ மகர் கொடுத்துதாப்பா நீ திருமணம் செய்யணும். நல்லோர்களே, இங்கு மகர் வழங்க வேண்டும் என்பது தனி மனித உத்தரவு அல்ல, அல்லாஹ்வின் உத்தரவு. எனவே இதற்குள் நுழைந்து ஆய்வு செய்வது என்பது ஈமான் கொண்டவர்களுக்கு அது நல்லதல்ல. அல்லாஹ் சொல்லிட்டான்ல, பெருமானார் வழிகாட்டிட்டாங்களா இல்லையா? அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதை, நான் தான் அவளை வச்சு வாழ போறேன், நான் தான் செலவு செய்ய போறேன், என்னை நம்பிதானே வந்திருக்கிறா, இதேன்னு நான் அவளுக்கு ஒரு தொகை கொடுத்து மடம் செய்வது, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. இது பெண்ணினுடைய ஒரு சிறப்பை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிற பல்வேறு விஷயங்களில் இது ஒண்ணு. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு ஏராளமான சிறப்புகள் வழங்கி இருக்கிறது. அந்த ஏராளமான சிறப்புகளில் இது ஒண்ணு. என்னன்னா, நீ அந்த பெண்ணுக்கு மகர் கொடுத்துதான்பா திருமணம் முடிக்கணும். அந்த பெண்ணுக்கு நீ என்ன செய், நீ வரதட்சணை கொடுக்கணும், நீ அவளுக்கு டவுரி கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கிறது? அது ஒரு பெரிய தொகையாக கொடுக்கணும். சும்மா 786 கொடுக்க கூடாது. சில இடங்கள்ல பழக்கம் இருக்குது, எவ்வளவுதான் விலைவாசி கூட்டிட்டு போனாலும் இந்த 786 இருந்து மேற மாட்டாங்க. ஆனா அதில் நீங்க ரொம்ப மோசமா சொல்றீங்க, இப்ப அப்படி எல்லாம் மாறி போச்சு. அல்ஹம்துலில்லாஹ், மாறியோர் நிறைய பேர் உண்டு, மாறியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை வரவேற்க வேண்டும், பாராட்ட வேண்டும், அவர்களுக்காக துவா, அதெல்லாம் வேறு விஷயம். ஒரு மஜ்லிஸ்ல எவ்வளவுங்க மகர் கொடுக்கிறது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, 7,786 ரூபாய் லிக்கோ ஹஸ்ரத், 7,786 ரூபாய் எழுதுங்க, கவர்ச்சியா சொல்லிடுவாங்க. சில இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா 20,786 ரூபாய் லிக்கோ, 20,786 ரூபாய் எழுதுங்க சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அதிகமா சொல்லுவாங்க,
சரி எழுதி முடிச்ச பிறகு காசு எங்க அப்படின்னா ஹமி பாத் மே தேங்கேபா. என்ன பாத் மே தேங்கேபா? இப்ப கொடுக்கணும்பா, இப்ப உடனே கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தப்சீல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால, நாங்கள் வந்து 18 வருஷம் ஆச்சு, ஒரு 15 இயர்ஸ் பேக், 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு திருமணம் ஒரு பெரிய மண்டபத்தில் நடந்துச்சு. அப்ப திருவள்ளூர்ல இருந்து அந்த மாப்பிள்ளை வந்திருந்தாரு. அப்படி பெரிய ஆரவாரத்தோட வந்தாங்க. இப்ப மாப்பிள்ளைமார்கள் எல்லாம் திருமண மண்டபத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆரவாரமாக, அப்படி ஆரவாரமா அழைச்சிட்டு வர்றது பொண்ணு ஆனான்னு கூட நமக்கு தெரியல. அதாவது யாருடைய முகத்தை மூட வேண்டுமோ அந்த பெண்ணினுடைய முகம் திறந்து கேமராக்கு முன்னால காட்சியாக இருக்கும். ஆனா யார் முகத்தை மூடக்கூடாதோ அந்த பையனை முகமூடி போட்டு கூட்டு வர்றாங்க. நான் சொல்றது விளங்குதா? இந்த ஷேராங்கிற பேர்ல அந்த மல்லிகை பூவை கிட்டத்தட்ட அது ஒரு 2-3 கிலோ மல்லிகை பூவை முகத்துல வச்சு மூடி அப்படியே அதுக்கு விளக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னா வேத்து விறுவிறுத்து அப்படியே வடியும், அப்படி மயங்கி போயிருப்பான். குளோரோஃபார்ம் கொடுத்த மாதிரி மாப்பிள்ளை இருப்பார். மணவரையில் வந்து உட்காருவார். சைன் பண்ணா எப்படி பண்றது? அதை தூக்கி பின்னாடி போடுங்கப்பா. முதல்ல சைன் இங்க பண்றதுக்கு வேற இடத்துல பண்ணிட போறார். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, சில மாப்பிள்ளைகளை பார்க்கலாம், இந்த கையில 2 மோதிரம், இந்த கையில 2 மோதிரம் போட்டுருவாங்க. தங்கம் அணிவது ஹராம் இல்லையா? நம்முடைய மார்க்கத்தில் தெளிவாக இருக்கிறது. நரகத்தினுடைய நெருப்பை யாராவது தங்களுடைய கரங்களில் அணிந்து கொள்ள பிரியப்படுவாரா? அதான் தங்க மோதிரம் நாங்க சொல்லலாம். நான் சொல்ல வருவது கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அப்படி தட்டு தடுமாறி மாப்பிள்ளை ஆரவாரமா வந்து உட்கார்ந்து பிறகு நம்ம தப்தர் எழுதும் போது மகர் எவ்வளவுங்க கொடுக்கறது அப்படின்னா அந்த பையனுக்கு தெரியல. உடனே அந்த பையன் அவங்க வாப்பாட்ட சொல்றான். அவங்க வாப்பாவுக்கும் தெரியல. அவங்க வாப்பாவுக்கு வாப்பாங்க உள்ள இருக்காரு பெரியவர். தாதா ஹேபா, தாதா அந்தர் ஹேபா, அந்தர் ஹேபா, அவருக்கு போய் கேட்டு வாங்கப்பா அப்படின்றாரு. அப்ப அந்த தாதா சொல்லி அனுப்பினார். என்ன சொல்லி அனுப்பினார்னா ஒரு பரக்கத்தான ஒரு தொகை. அந்த நேரத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால 10,000 வாங்குறது பெரிய தொகை. हज़रत 10,000 लिखो, 10,000 लिखने से पहले 10,000 यहाँ दे दो, यहाँ मौजूद होना 10,000, இங்க 10,000 ரூபாய் இருக்கணும் அப்படின்ன உடனே அப்படியே ஒரு சலசலப்பு. என்ன சலசலப்பு? அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன இவர் அது வித்தியாசமாக இருக்காரு, கொண்டு வாங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய குரல் வந்துச்சாங்க. இது நடந்தது நான் சொல்றேன், சும்மா சொல்லல. பள்ளிவாசல் இது ஒரு பெரிய குரல் வருது. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஹமேசப் தலாக் ஜப் தேதே தப் மஹர் தேங்கேபா. அவங்க பாஷையில சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்கள் எல்லாம் எப்பொழுது தலாக்கு கொடுப்போமோ அப்பொழுதுதானே மகர் கொடுப்பது. இவர் ஒரு முசீபத்து முடிச்ச மாதிரி திருமண மஜ்லிஸ்ல மகர்னு கேட்டுட்டு இருக்கிறார் அப்படின்றார். பிறகு மகரை பத்தி ஒரு பெரிய பயானே செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. மகர் எப்ப கொடுக்கறதா? தலாக்கு சொல்லும் போது கொடுக்கிறது. யாரு சொல்லி கொடுத்த மார்க்கம் இது? தலாக்கு சொல்லி கொடுத்தா தலாக்கின் போது மகர் கொடுப்பதா? சில கணவன்மார்கள் காலம் முழுவதும் மகர் கொடுக்கிறதே இல்லை. அவர் வஃபாத் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த அம்மா இத்தால உட்காரணும். கணவன் வஃபாத் ஆயிட்டா அந்த அம்மா இத்தால இருக்கணும். பல பேருக்கு முன்னால அந்த ஜனாசாக்கு முன்னால அந்த அம்மாவை கொண்டு வந்து நிறுத்தி மகரை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுமாப்பாங்க. அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க கணவர் போயிட்டாரேன்னு சொல்லி. பிறகு அந்த அம்மா அங்க வந்து கால் மாட்டில் வந்து நின்று நான் மகரை மன்னிச்சிட்டேன். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஜப் தலாக் போலா ஜாத்தா ஹை உஸ் வக்த் தியா ஜாத்தா ஹை மஹர் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய அறியாமை இது! இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கமா இது? நீ மகர் கொடுத்துதாப்பா வாழணும். உன்னுடைய வாழ்வை ஹலாலாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண்ணுக்கு மகர் கொடுத்து அவளை மகிழ்வித்து நீ அவளை வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் அழுத்த திருத்தமாக நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இதையும் சொல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, சில இடங்கள்ல சில திருமண மஜ்லிஸில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹஸரத் 4 கிராம் மகர் நாங்க போடுறோம், எழுதிருங்க தப்தர்ல இருப்பாங்க. அதே மாதிரி வந்துடும் 4 கிராம் நகை, 4 கிராம், சில பேர் 1 சவரன், சில பேர் 2 சவரன், இப்படி எல்லாம் ஒரு நகையை ஒரு மகராக கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான் நம்ம இடத்தில் விகிதமாக இருக்கிறது. ஒரு அந்த நிக்கா மஜ்லிஸினுடைய மரியாதைக்காக 4 சவரன் நகை, 5 சவரன் நகைன்னு சொல்லிடுவாங்க. அதுவும் வந்துடும். நாம் என்ன செய்வோம்? வாங்கி பெண்ணினுடைய தகப்பனார் கரத்துல கொடுத்து பெண்ணிட்ட கொண்டு போய் கொடுத்து சம்மதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இதுல தப்தர்ல சைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ் நிக்கால நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும்.
ஒரு வாரம் கழிச்சு அந்த திருமணத்தினுடைய சூடு உஷ்ணம் கூட ஆறி இருக்காது, அந்த பெண்ணிட்ட நகையை திரும்ப வாங்கிடுவாங்க. அது வீட்டுக்குள்ள நடக்கும். ஹஜ்ரத் எல்லாரையுமே அப்படி சொல்றீங்க, நாங்களாம் அப்படி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரையும் சொல்லவில்லை, சமூகத்தில் அப்படி நடக்கிறது இல்லையா? மஜ்லிஸினுடைய கண்ணியத்துக்காக, மஜ்லிஸினுடைய கௌரவத்துக்காக, வீடியோ கேமராவுக்காக, போட்டோவுக்காக இவ்வளவு பெரிய மகரை நான் கொடுத்தேன், அவர் கொடுத்தார், அவர் கொடுத்தார், அவர் கொடுத்தார் என்ற ஒரு பெயருக்காக, புகழுக்காக சமூகத்திலே கொடுத்து வீடியோக்களை பிடித்து முடித்ததற்கு பிறகு ஒரு வாரத்தையும் திரும்ப கேட்டு வாங்கிடுவாங்க. அந்த பொம்பளையும் அந்த பெண் குழந்தை கொடுத்துரும். ஏன்னா அது அது ஒரு உச்சபட்சமான அன்புல இருப்பாங்க, ஒரு பிரியத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் கேட்ட உடனே கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளையும் ஒரு வருஷம் கழிச்சு கேட்டு பாருங்க, வேலையை பார்த்துட்டு போனாங்க, சூட்டோட சூடா வாங்கிடுறது. ஆக இப்படியும் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பெண் பிள்ளைகளுக்கு குறித்த காலத்தில் திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பல காரணங்கள் இருக்கிறது, பல காரணங்கள். பல காரணங்களில் ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, ஒன்னு டவுரி, இன்னொன்னு டிகிரி. டவுரினா வரதட்சணை, டிகிரினா ஒரு பெரிய காலேஜில் படிச்சு ஒரு பெரிய பட்டதாரியாக இருக்கணும் அப்படின்னு நான் திருமணம் செய்வேன். அந்த பெண்ணுக்கு அழகு இருக்கும், அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், குர்ஆன் இருக்கும், தக்வா இருக்கும், தொழுகை இருக்கும், அனைத்தும் இருக்கும். அதே போல போதிய கல்வியும் இருக்கும். அந்த பெண் பிள்ளை குழந்தைகளை பெற்றால் அந்த குழந்தைக்கு பாடம் நடத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவு போதிய கல்வி இருக்கும். அதே போல மார்க்கம் இருக்கும், தக்வா இருக்கும், அழகு இருக்கும், ஆற்றல் இருக்கும், அனைத்துமே இருக்கும். பெண்ணை பெற்றவரும் சொல்லிடுவாரு, நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் திருமணம் முடிச்சு தரேங்க ஜி. பெரிய மண்டபத்தில் திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருவார், ஏதோ டவுரி கொடுக்கறதுக்கு ஒரு சம்மதிச்சிருவார். ஆனா கடைசியில எங்க வந்து நீங்க தெரியுமா, எல்லாம் பிடிச்சிருக்குங்க, ஆனா அந்த டிகிரி இல்லையே, பட்டம். அதாவது பெண் பிள்ளையை படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லல, யாரும் தப்பா நினைக்காதீங்க. பெண் பிள்ளைகள் இந்த காலத்தில் படிக்க வேண்டும், பட்டதாரிகளாக ஆக வேண்டும். அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் யாவும் பாதுகாப்பாக இருக்கும் பட்சத்திலே தப்பில்லை. அப்ப எல்லாமே ஓகேன்னு சொன்னா டிகிரி இல்லைன்னா, அப்ப என் மகளை திருமணம் முடிச்சுட்டு போய் நீங்க வேலைக்கு அனுப்ப போறீங்களா, ஐடி நிறுவனத்தில் சம்பாத்தியம் பண்ண அனுப்ப போறீங்களா, அதுக்கு தான் திருமணம் பண்ண வந்தீங்களான்னு கேட்கும் பொழுது, அதெல்லாம் இல்லைங்க, என்ன இப்படி இந்த மாதிரி பேசுறீங்க, அவர் பெறக்கூடிய பிள்ளைக்கு அவன் டியூஷன் நடத்த வேண்டாமா அப்படின்னு சொல்லி அதை கழட்டி விட்டுட்டு போகக்கூடிய அதாவது அல்லாஹ் அனைத்தையும் கொடுக்கிறான். அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, சில சந்தர்ப்பங்களை, சில சூழ்நிலைகளை நமக்கு அழகாக வாரி கொடுப்பான். அதுல ஒன்று ரெண்டு அப்படி இப்படி இருக்கலாம், அதை அள்ளி அணைத்துக் கொள்ள வேண்டும். அதை நிராகரித்தால் அல்லாஹ் கண்டுகொள்ளவே மாட்டான். அல்லாஹ் எப்படி ஒருவனோ, குர்ஆன் எப்படி ஒன்றோ, நபி எப்படி ஒன்றோ, அதுபோல அல்லாஹ் நமக்கு வழங்குகிற வாய்ப்பும் ஒன்றாகத்தான் இருக்கும். அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அல்லது திருமணம் என்ற பெயரிலே அவர் கேட்டு திட்டிக்கிட்டு அனுப்பிடுவாங்க. அதே போல இந்த பெண் பார்க்கக்கூடிய வீட்டில் சில விஷயங்கள் நடக்கும், நீங்க பார்க்கலாம். பெண் பார்க்கக்கூடிய வீட்டில் சிலர் இப்படியும் பேசுவாங்க, பாருங்கச்சி உங்க பொண்ணுடைய அந்த பயோடேட்டா பார்த்த உடனே பிடிச்சிக்கிடுச்சு, போட்டோவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், நெட்ல பார்த்தோம், புரோக்கர்ட்ட பார்த்தோம், ஏதோ சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில உங்க பெண்குள்ள போட்டோவை பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ், என் வீட்டுக்கு மருமகளா வந்தா போதும், நாங்க மற்றவங்கள மாதிரி இந்த பண்டம் பாத்திரம், தங்கம், அது இது அதெல்லாம் எங்க வீட்டுல போட்டீங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க, அதெல்லாம் தேவையில்லை, அல்லாஹ் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு கவர்ச்சிகரமாக பேசுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பேசட்டும், நல்ல பேச்சுக்கள் தான். உடனே இப்படி சொன்ன உடனே அந்த பெண்ணை பெற்றவருக்கு அவர் மகிழ்ச்சியினுடைய உச்சத்துக்கு போயிடுவார். ரப்புக்கு மனதுக்குள்ள ஆயிரம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவார். அவன் எங்கேயோ தேடணுமே, தேடி அவன் நம்மை தேடி வந்திருக்கிறார்களே, நல்ல பையன், நல்ல சம்பாதிக்கிறான், அப்படி இப்படி அது இது, 5 காசு கூட வேணான்னு கூட சொல்லிட்டாரு, வரதட்சணை வேணான்ட்டார், பெரிய குடும்பம், நிறைய காரு, நிறைய வசதி எல்லாமே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், நான் செய்த துஆக்களை நீ ஏற்றுக்கொண்டா யா அல்லாஹ் என்று அவர் சம்பத்தி சொல்ல சொல்ல இவர் புலங்காகிதம் அடைவார். உங்க பொண்ணுக்கு என்னங்க குறை? அழகு இருக்கு, படிப்பு இருக்கு, தக்வா இருக்கு, குர்ஆன் இருக்கு, தொழுகை இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே இருக்கு. உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா போதுமே தவிர பண்டம் பாத்திரம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லுவார். இவர் சந்தோஷத்தை அப்படியே மிதப்பார். யாரு? பெண்ணை பெற்றவர். கடைசியில் வப்பாரு பாருங்க ஒரு ஆக்ஷன்,
என்ன சொல்லுவார் தெரியுமா? அதாவது இங்க மூத்த மருமகன் ஒன்று இருக்கு வீட்டில். என்ன சொல்லுவாரு? மூத்த மருமகன் ஒன்று இருக்குது. அவங்க மாப்பா வந்து ஊர்ல பெரிய ஜமீன்தார், பெரிய நிலக்கிழக்கு அதிபர். அவர் என்ன செஞ்சுட்டாரு? அந்த மனுஷன் தன் பிள்ளைக்கு 100 சவரம் போட்டு அனுப்பிட்டாரு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? இல்லை, நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கிறத பார்த்தா உங்களுடைய ஏதாவது ஆக்ஷன் வரணும். அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். பெரிய ஜமீன்தாருங்க 100 சவரன் போட்டு அனுப்பிட்டாரு. அதான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 சவரன் கூடியா எல்லாருக்கும் பிரயோஜனம் இல்லை. 100 சவரனை போட்டு அனுப்புறாருந்தா உன் புள்ள வரட்டும், எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் டீ காஃபிலாம் குடிச்சு முடிச்ச பிறகு, நாஸ்டா பண்ணி முடிச்ச பிறகு கடைசியில் வரக்கூடிய வார்த்தை. அப்ப என்ன விளக்கம் என்றால், 100 சவரன் போடுவதாக இருந்தால் போடுங்கள், இல்லைன்னா ஒரு 10 சவரன் 5 சவரன் கம்மி பண்ணி போடுங்க. 100 சவரன் சாதாரண விஷயமா அந்த காலத்துல? எவ்வளவு ஆச்சு? 1 கோடி ரூபாய் ஆச்சு. ஒரு 10 சவரன்னாலே ஒரு 10 லட்சம் ரூபாய். நடுநிலையான மக்களாலும் அதை இப்ப புரட்ட முடியாது, அதுக்கு கீழ்நிலை உள்ளவர்களால் சுத்தமா முடியாது. இப்ப வாய் கூசாம என்ன சொல்லிட்டாங்க ஆரம்பத்துல? பெரிய தாடி வச்சிருப்பாங்க, தொப்பி வச்சிருப்பாங்க, எல்லா வியாபாரம் எல்லாமே இருக்கும். எதுவும் வேணாம் 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 வேணாம்னு சொல்லிட்டு இப்படி நாசுக்கான முறையில் கொல்லைப்புற வழியாக வரதட்சணையை கேட்டு பெறாமல் கேட்டு பெறுகிற, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத மக்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே வேதனையிலும் வேதனையான விஷயம். ஒரு பெண்ணாகிறவள் அவர் சும்மா வர்றான்னு நினைக்கிறோமா? நாம சும்மா வர்றான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஒரு பெண்ணாகிறவள் தான் பிறந்த வீட்டில் எப்படி வேண்டுமானாலும் சந்தோஷமாக இருந்திருப்பாள். நினைத்த நேரத்திற்கு விழித்திருப்பாள், நினைத்த நேரத்திற்கு படித்திருப்பாள், நினைத்த நேரத்திலே காரியங்கள் சாதித்திருப்பாள். அந்த பெண் பிள்ளை அந்த அத்தாவுக்கு அம்மாவுக்கு பிரியமான பிள்ளையா இருந்திருப்பா. சகோதர சகோதரிகளோடு ஒட்டி உறவாடி பழகி இருந்திருப்பா. உறவுகளோடு நெருக்கமாக சுதந்திரமாக இருந்திருப்பாள். ஆனால் நிக்காஹ் என்று சொல்லப்படுகிற கபில் தூ என்ற மாப்பிள்ளை சொல்லுகிற வாசகம் இருக்கிறது. அந்த பெண்ணை அப்படியே அடைய வளைந்து தனதாக ஆக்கி கொள்கிறான் இந்த கணவன், இந்த ஆண்மகன். ஒரு முன்பின் தெரியாத, முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு ஆண் பிள்ளையை, ஒரு கணவனை, அவனை முழுமையாக நம்பி அந்த பெண் பிள்ளை வர்றான். தன்னுடைய தாயை விட்டுவிட்டு, தந்தையை விட்டுவிட்டு, பொருளை விட்டுவிட்டு, சௌகரியங்களை விட்டுவிட்டு, வசதி வாய்ப்புகளை விட்டுவிட்டு, உடன்பிறப்புகளை விட்டுவிட்டு, அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த பெண் ஆகிறவள் நம் வீட்டு சமையல்காரியாக வருகிறாள், வீட்டு வண்ணாத்தியாக வர்றான், பண்டம் பாத்திரம் துலக்குகிற, வீடுகளை சுத்தம் செய்கிற, முடிந்தால் தாயத்தையும் கழுவுகிற, நம்முடைய துணிகளை துவைத்து போடுகிற, மட்டுமல்ல நம்முடைய அத்தா அம்மாவுக்கு கூட ஹிதமத்து செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியாய் வருபவரிடத்திலே நீ நகையை கொடு, திருமணத்தில் 1000 பேர் வருவாங்க, நீ மட்டன் பிரியாணி தான் போடணும், இத்தனை பணியாரம் வேணும். ஊர்களில் பணியாரம் கொடுக்கறது பழக்கத்தில் இருக்கு. 100 பணியாரம் வேணும், 99 வந்தா கூட சண்டை வந்துடும். இத்தனை பணியாரம் வேணும், இத்தனை தேங்காய் வேணும், இத்தனை மூலம் பூ வேணும், இத்தனை என்னெல்லாமோ வேணும்னு சொல்லி 1000 பேர் நாங்க வருவோங்க ஜி, பார்த்து நடத்துங்க ஜி. கடைசியில் அந்த திருமண வீட்டில் பொண்ணை பெற்றவர் யாரு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மேடை பேச்சாளர் சொன்னார், திருமண வீட்டில் பெண்ணை பெற்றவர் யாருன்னு சொன்னா அந்த திருமண மண்டபத்திலேயே ரொம்ப சோகமா கண்ணீர் விடாத குறையா மூச்செல்லாம் சுருங்கி போய் யார் நிற்கிறாரோ அவர் தான் பெண்ணை பெற்றவருடைய தகப்பன். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, சரி, இப்படியான ஒரு பணியாளராக வேலைக்காரியாக வந்து அல்லும் பகலும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாளே, இது தவிர இதோட முடியுதா? இல்ல, கொஞ்ச நாள்ல தன் கணவனினுடைய கருவை பாரிசை வயிற்றில் சுமப்பாள். அது ஒரு 9 மாசம் 8 மாசம் 10 மாசம் போய்கிட்டு இருக்கும். அந்த 10 மாத காலத்தில் அந்த பெண் பிள்ளை நினைத்ததை சாப்பிட முடியாது, உண்ண முடியாது, உறங்க முடியாது. பெரிய சிரமம். குழந்தையை பெற்றெடுத்தால் நிம்மதி பெறலாம் என்று நினைத்திருப்பாள். குழந்தையை பெற்ற பிறகுதான் இன்னொரு வேதனையும் சேர்ந்து வரும். என்ன வேதனை? ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் இந்த குழந்தை பின்னாலேயே இருக்கணும், பராமரிக்கணும், தாளாட்டணும், பாலூட்டணும். எந்த நேரமானாலும் பரவாயில்லை, இரவு 12 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி,
குழந்தை யூரின் போனா எழுப்பி சுத்தம் பண்ணுவான், டாய்லெட் போனா எழுப்பி சுத்தம் பண்ணுவான், அடும்பொழுது பால் கொடுப்பாள். தந்தை என்ன செய்வார்? நல்லா படுத்து கொண்டு தூங்கிட்டு இருப்பார். இந்த அம்மா தப்பி தவறி எழுப்புனா உடனே அவர் சண்டை போடுவார். பகல்ல யார் வேலைக்கு போறது, நீ போறியா? இதை விட உனக்கு வேற என்ன வேலை பாரு அப்படின்பார். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஒரு பெண் பிள்ளையாகிறவள் சாதாரணமாக வரவில்லை. இவ்வளவு பெரிய தியாகங்களை நுழைந்த வீட்டில் அவள் செய்கிறாள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இங்க உத்தரவு போட்டான். وَإِنْ أَرَدْتُمُ اسْتِبْدَالَ زَوْجٍ مَكَانَ زَوْجٍ وَآتَيْتُمْ إِحْدَاهُنَّ قِنْطَارًا فَلَا تَأْخُذُوا مِنْهُ شَيْئًا. ஒருவேளை உங்களுடைய முதல் மனைவியை நீங்கள் தலாக்கு செய்து விட்டால், வேறொரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய நாடினால், முதல் மனைவிக்கு நீங்கள் ஒரு பெரிய பொற்குவியலையே வாதைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரன், ஒரு பெரிய பொற்குவியலையை நீ மகராக கொடுத்திருந்தாலும் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ, அதிலிருந்து எதையும் நீ திரும்ப பெற கூடாது என்று உத்தரவிடுகிறார். இல்லை, என் கூட வாழ்ந்த காலம் 1 மாசம் தான், நான் கிட்டத்தட்ட 10 சவரம் போட்டு விட்டுருக்கிறேன், விட்டு நீதான தலாக்கு சொன்ன, அவ ஃபுல்லா கேட்கலையே, அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப என்ன இதுல இருந்து முஃபஸ்ஸிர்கள் என்ன விளக்குறாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணாகிறவள் திருமணம் முடிப்பதற்கு முன்னாக ஒரு கணவனிடத்தில் எனக்கு ஒரு பெரிய பொற்குவியலை மகராக வேண்டும் என்று கேட்பதற்கும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இப்படி ஒரு சுதந்திரத்தை வேறு எந்த மதமாவது கொடுத்திருக்கிறதா? இவ்வளவு பெரிய தொகை எனக்கு நீ மகரா கொடுத்தாதான் என்னை திருமணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்வதற்கு இஸ்லாம் ஷரியத்தை சட்ட ரீதியாக அனுமதி வழங்கி அந்த பெண்ணை கண்ணியப்படுத்துகிறது. என்றால் நீ எனக்கு இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும், நாங்க 1000 பேர் வருவோம், அந்த மண்டபத்தை பிடிக்கல, இந்த மண்டபங்கள் கூட இன்று அந்த தரப்பிலிருந்து தான் முடிவு செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, யாரும் கோபப்படாதீங்க, நான் சொல்ல வருகிறதை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரசூலினுடைய அந்த துஆ பரக்கத்து நம்முடைய பெண் பிள்ளையின் வாழ்வில், ஆண் பிள்ளையின் வாழ்வில் ஏற்பட வேண்டும். அந்த உறவு கியாமத்து வரைக்கும், ஜன்னத் வரைக்கும் தொடர வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்ற முறைப்படி நம்முடைய நிக்கா நடக்கணும். என்ன, மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளார் 2 பேர் உண்டு, 2 பேர்ல ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிச்சு தரேன்பா, நீ 8 வருஷம் அல்லது 10 வருஷம் வேலை செய்யணும்டாங்க. அதே போல 10 ஆண்டுகள் வேலை செய்து அதை மகராக கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றால், ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு நீ பல்லாண்டுகள் பணி செய்து பணம் சேர்த்து அதை கொண்டு போய் திருமணம் முடிப்பதற்கும் நபிமார்கள் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு அப்படி அல்ல. நம்மால் இயன்றதை மகராக கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். இயன்றதை மகராக கொடுப்பது அப்படின்னு சொன்னா 101 ரூபாய் கிடையாது, ஒரு அளவு நடுநிலையா இருக்கணும். மகர் கொடுத்து திருமணம் முடிப்பது என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகிற வழிகாட்டல். அதில் தான் ரப்பினுடைய பரக்கத்தும், அந்த நிக்காவில் தான் மலக்குமார்கள் துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆயிஷா துஹரா வ ஹதீஜா குபரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. துஆ செய்றோம், உலமாக்கள் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் இந்த மணமக்களை எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியர்களான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடும் அதே போல ஹதீஜா அம்மையார் அவர்களோடும் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோன்று வாழச் செய்வாயாக அப்படின்னு செய்யப்படுகிற துஆவுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்ல வேண்டும் என்றால் மலக்குமார்கள் பார்ப்பாங்க, மார்க்கத்துக்கு உட்பட்ட திருமணமா இருந்தா கலந்துக்குவாங்க, இல்லைன்னா இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.